ஹே டெக்கீஸ், வெல்கம் பேக் டு டெக் வித் சபரி. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கேமரா தான். அது என்ன கேமரானா டிஜேயில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க நானோ வேரபிள் அப்படின்ற ஒரு மாடலோட கேமரா தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஜே நானோ வேரபிள் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரோஸ் அண்ட் கான்ஸாகவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைன் பில்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 52 கிராம்ஸ் தான் இருக்குது. அதனால் சூப்பர் லைட் வெயிட்டாக இருக்குன்னு கம்பல்சரியாக சொல்லலான்னு கிளைம் பண்ணுறாங்க. மேபி அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக லைட் வெயிட்டாகவும் இருக்குன்னு நானும் அஸ்யூம் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றத ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஜே கேமரா வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது போக மேக்னெட்டிக் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்கறனால நம்ம வந்து வேரியபிள் டைப்லேயும் வேரியஸான இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்மெட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேட்டு, ஷர்ட் காலர், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு ஈஸியாகவும் பிஓஇ ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இமர்சிவாகவும் வந்து காட்டலாம் நீங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸுக்காக இதில் வந்து 1/1.3 இன்ச் சீமோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார்னால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸும் கிளாரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படின்னு தெரிய போகுது, பார்த்துருவோம் கூடிய சீக்கிரத்துலேயே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச். இதில் வந்து 13.5 ஸ்டாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைலைட்ஸும் ஷேடோஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ தாங்க பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். என்னன்னா வீடியோவில் என்ன ஹைலைட் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4K 60 வந்து நார்மல் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக பண்ணலாம் நீங்கள். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4K 120 எடுக்கலாம் நீங்கள். 120 என்னன்னு கேட்குறீங்களா? 120 FPSல எடுக்கலாம் நீங்கள். இது எதுக்காகனா ஸ்லோ மோஷன் வீடியோக்காக ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் போயிடும். இது என்னன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஷன் கேமரா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபாஸ்ட்டான மூமெண்ட்டுக்காக, அதே போல் வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்காக. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து 10 பிட் வீடியோ நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிலாகில் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. பட் ஆனால் இதை வச்சு என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்து இதை வந்து கலர் கிரேட் பண்ணீங்க அப்படின்னா சினிமா குவாலிட்டியில் நீங்கள் எடுத்து தாறுமாறாக ரிலீஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி நீங்கள் ஏதாவது வீடியோ வந்து எடுத்து நீங்கள் வந்து அவுட் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் செக் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளும் ஏதாவது கொலாபரேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அல்ட்ரா வைடு கொடுத்துருக்க ஆங்கிள் தான் ரொம்பவே பெருசாக இருக்குங்க. அதாவது 143 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா வைடுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பிஓவி ஷாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? இது நீங்கள் வீடியோ எடுக்கும்போது மேபி அந்த கிளிப்பை வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த 143 டிகிரி வியூவிங் ஆங்கிள் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இமர்சிவாகவும் இருக்கும் அப்படின்னு என்னோட ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோக்கு போயிடுவோம். நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயர்லெஸ் மைக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த ஆக்ஷன் கேமராக்காக நீங்கள் பர்டிகுலர்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஜேயோட எந்த மைக்காக இருந்தாலும், அதாவது வயர்லெஸ் மைக் எதுவாக இருந்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வயர்லெஸ் மைக்காக எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராகவே இருக்குது. இந்த ஆக்ஷன் கேமராவில் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமராவே சிறுசு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளேவை கொடுத்தா பேட்டரி கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதே போல் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்ஷன் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படின்னா இதுக்காக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சரி இருக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷன் டாக்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அதை வீடியோவில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த Insta360 ஆக்ஷன் கேமரா நானோ கேமரா வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த பேக்கில் வந்து வந்திருக்கா அப்படின்றத எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வாங்குறேன் அப்படின்னா நானும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத
பேக்கேஜில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த DJI நானோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் எடுத்துட்டிங்க 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தராங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 64 GB, இன்னொன்று வந்து 128 GB. இது போக அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஆக்ஷன் கேமராவில் இருக்கிற மாதிரி மைக்ரோ SD கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போடுற ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. இந்த மைக்ரோ SD கார்டு வந்து நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா அப் டு 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் 64 GB தான் வாங்குறீங்க, என்னால் அவ்வளோதான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 64 GB வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. 512 GBக்கு ஒரு SSDயை வாங்கி மாட்டிக்கங்க. மாட்டிட்டு வீடியோவாக எடுத்து உங்கள் மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்கள். அப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களையும் டேக் பண்ணுங்கள், DJIயையும் டேக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருக்குது, ஷூட் எப்படி எடுத்திருக்கீங்க, உங்கள் மெமரிஸை நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DJI நானோவோட பேட்டரி பற்றி நம்ம பேச போகிறோம். பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல போகிறோம். பர்டிகுலர்லி இவங்க ஸ்டாண்டர்ட் டைம் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 60 to 90 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைமாக கொடுக்குறாங்க. அதாவது நானோ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா 60 to 90 சொல்கிறாங்க. ஆனால் நார்மல் கன்சியூமர் யூஸுன்னு வந்து பார்க்கும்போது மேபி அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இருக்காமலும் போகலாம். எப்படின்றத யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அதோட DJI என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டாக் இருக்குது, அந்த டாக்கோட நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா அக்சரி தான், மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சொன்னது தான், அந்த டாக் வந்து அக்சரி. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா எப்படின்னு தெரியலை. டாக்கோட நீங்கள் யூஸ் பண்ணும்போது 200 minutes வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாங்க. அதையும் நான் பர்டிகுலர்லி சொல்கிறேன் என்னென்னா இதுவும் நார்மல் யூசேஜுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா தான் எக்ஸாக்டாக என்ன இருக்குது. நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறத வந்து எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிற டைமிங் வந்து மேபி மேட்ச் ஆனாலும் ஆகலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறது அதை விட கொஞ்சம் சொல்லப்போனால் ஒரு 10% 15% நீங்கள் ஜாஸ்தியாக கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் யூசேஜ் பொறுத்து, ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து, அவுட் சைட் டெம்பரேச்சர் பொறுத்து அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா 60 to 90 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக சொல்கிறாங்க. இதே நீங்கள் டாக்கோட யூஸ் பண்ணும்போது 200 minutes சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு மேபி செக் பண்ணி பார்த்துட்டு நானும் சொல்கிறேன். அது போக எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது மென்ஷன் பண்ணலை, எனக்கும் இது வரைக்கும் தெரியாது. மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு கூட ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கண்டினியூஸாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸு கான்ஸு இப்போ இதை ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இதில் மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டு தான், சைஸும் வெயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அட்வான்டேஜ் ப்ளே பண்ணுது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா 52 grams தான் இதோட வெயிட்டு. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நீங்கள் எல்லா பக்கம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் சூப்பர் குட்டாக இருக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 120 FPSல நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம், வித் டிலாகில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டேஜும் குவாலிட்டி வேறு லெவலில் போகுது எனக்கு தெரிஞ்சு. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்னெட்டிக் மவுண்ட் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து வேரியஸான ஸ்டைலில் வேரியஸான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு POV ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இம்மர்சிவாகவும் எடுக்கலாம். இதனாலேயே உங்கள் கண்டென்ட்டோட குவாலிட்டி அதே போல் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபைனல் நீங்கள் ப்ரோஸ்னே வச்சுக்கலாம். இது எப்படின்னா 10 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து தள்ளிகிட்டே போனீங்கன்னாலும் 10 மீட்டர் வரைக்கும் இதில் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து மேஜர் அட்வான்டேஜ். இப்போ கான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கான்ஸ் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இதில் ப்ரோவாக என்ன சொன்னேன் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது. பட் ஆனால் அதே தான் இதோட ஒரு கான்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப். இதில் நீங்கள் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்கை நம்பி தான் உங்களுக்கு ஹோலாக போகும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரியாக அந்த டாக் இருக்கணும். அதுவே மேஜராக உங்களுக்கு வெயிட்டும் ஜாஸ்தி பண்ணும், பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை கீழெல்லாம் விழுகுது அப்படின்னா அதுலேயும் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று என்ன இருக்குன்னா இது வந்து ரொம்ப நம்ம வந்து ரஃப் யூஸ் பண்ண முடியாது. நார்மல் யூஸுக்கு ஓகே, ரஃப் யூஸ் பண்ணுற மாதிரினா இதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது, அதை வாங்கித்தான் ஆகணும். அது தனியாக ஆக்சரி தான், நீங்கள் அது மேஜராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யோசிக்கலாம் நீங்கள் இதை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டு பற்றி பேசியாச்சு. இதை வச்சு நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். பர்டிகுலர்லி உங்களுக்கு மைண்ட் செட் அதே போல் உங்களுக்கு சூட் ஆகும். இந்த சினாரியோஸில் நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியை வந்து நான் அப்படியே பிரித்து எடுக்கணும், நல்லா அல்ட்ரா வைடில் நான் பிரித்து பார்க்கணும், நல்லா சூப்பரான எந்த ஆங்கிளில் நான் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறையா அப்படின்ற பட்சத்துலனா
நீங்கள் ப்ரோஸு கான்ஸு ரெண்டையும் சூஸ் பண்ணி பாருங்கள், ரெஃபர் பண்ணி பாருங்கள் ரெண்டு சைடும் எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் வீடியோஸை ஷூட் பண்ண போகிறீங்க, என்னென்ன சினாஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் நம்மக்கிட்ட சொல்லிடுங்க. அதே போல் நீங்கள் எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ண போகிற வீடியோ அதுலேயும் கீழே நீங்கள் டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம் எப்படி நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க என்ன இதுன்றதை பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் இதை வந்து டிஜேக்கும் டேக் பண்ணுங்கள். அவங்களும் உங்களோட ஸ்கில்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கிஃப்ட்டுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா இவ்வளோ நேரம் உங்களை போட்டு அறுத்து தள்ளிட்டானுன்னு யோசிக்காதீங்க. இதனால உங்களுக்கு நாலேஜ் என்ன கிடைச்சதுன்னு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதே போல் ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், மேபி இது வந்து பர்டிகுலர்லி யாருக்கான ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னா, க்ரியேட்டிவாக பிஓவி ஷாட் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஆங்கிள்ஸ், மல்டிபிள் ஃபீச்சர்ஸு, மல்டிபிள் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட்டிவான உங்கள் ஷார்ட்ஸையும் நீங்கள் மேக் பண்ணலாம், உங்கள் மெமரிஸையும் அழகாக கேப்சர் பண்ணி சூப்பராக செதுக்கலாம். நீங்கள் அப்படியான ஒரு டிவைஸ் தான் இது. இது மேஜர்லி யாருன்னா வீலாகர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்குது, காம்பேக்டாகவும் இருக்குது. நீங்கள் அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இது போக நான் என்னென்னலாம் டெவலப் பண்ணணும் கண்டென்ட் வைஸாகவும் சரி, நான் பேசுகிற வைஸாகவும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எய்தர் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, எதை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு போயிருங்க. அதே போல் நம்மளோட அதர் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமும் இருக்குது. நீங்கள் அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து லிங்க் கொடுத்து விடுறேன். நீங்கள் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்து நான் அங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் மறக்காமல் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லா சைடும் மீட் பண்ணுவோம். ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே டெக்கி. டாடா, பை பாய்.